Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸ் 4.1 வந்து கம்ப்ளீட்லி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸசைஸ் 4.2க்கு முன்னாடி இருக்க கான்செப்ட் அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஸோ இப்போ எக்ஸசைஸ் 4.2 இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அண்டர் டிட்டர்மினண்ட்டில் ஃபைன் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னால் என்ன தெரியும்? ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஐஸ். இன்கேஸ் அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்ததுன்னா, இன்கேஸ் 3 பாயிண்ட்ஸை வச்சுருக்கு அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டெல்டா, இதுதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் 1/2 டைம்ஸ் x1 இன்ட்டு y2 மைனஸ் y1 ப்ளஸ் x2 இன்ட்டு y3 மைனஸ் y1 ப்ளஸ் x3 இன்ட்டு y1 மைனஸ் y2. அதாவது இது எப்படி ஞாபகம் வச்சுருப்போம்? நம்ம இங்கே எக்ஸு அவுட் சைடில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ் தான் இருக்கும். இங்கே x1னா 2 3 ஒயில், ரைட்? சாரி 2 and 1, ரைட்? இங்கே வந்து 2னா அடுத்து நீங்கள் இங்கே எடுக்க வேண்டியது y3 y1 y1 y2, ரைட்? சரி, இது y3 வரும், ரைட்? இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஓகே, ஸோ இது y2 y3ன்னு வரும். அண்ட் தென் இங்கே வந்து y3 மைனஸ் y1 y1 மைனஸ் y2. அந்த ஆர்டர் அப்படியே இங்கே 1 இருக்குன்னா y2 y3 2 3 வரும். இங்கே 2 இருக்குன்னா 3 1ன்னு வரும். இங்கே 3 இருக்குன்னா 1 2, அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளுக்கு அந்த லாஜிக். பேசிக்காக நம்ம இதை முன்னாடி படிச்சிருப்போம். இன்கேஸ் 3 பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துட்டு ஏரியாவோட ட்ரையாங்கிளோட 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு, ஆக்சுவலி இந்த 1 எப்படி வருது அப்படின்னா இந்த டிட்டர்மினண்ட்டில் இருந்தால் டெவலப் ஆகுது. இப்போ நம்மளுக்கு லெட் தி வெர்டிசஸ் ஆர், வெர்டிசஸ்னால் அந்த என் பாயிண்ட்ஸ், ரைட்? ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது அப்படின்னா அதோட என் பாயிண்ட்ஸ் 3 என் பாயிண்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், அதுதான் நம்மளுக்கு வெர்டிசஸ். ஓகே, ஸோ வெர்டிசஸ் ஆர் x1, y1, x2, y2, x3, y3. தென் தி ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இஸ், ஸோ அப்படி வெர்டிசஸ் இருக்குன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டெல்டா ஈக்குவல் டு டெல்டா அப்படின்னு படிப்போம், விச் இஸ் 1/2 டைம்ஸ் x1 y1 1, x2 y2 1, x3 y3 1, அவ்வளோதான். அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? x1, y1, x2, y2, x3, y3. இந்த தேர்ட் காலம் மட்டும் 1 1 1ன்னு போட்டு இதை டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணிங்கன்னா இதுதான் ஆன்சர். இப்போ பாருங்கள், இந்த டிட்டர்மினன்ட் என்ன வரும்? 1/2 இன்ட்டு ரோ வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுமா ஃபஸ்ட்டு ரோ. ஸோ இப்போ இந்த x1 ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கரஸ்பாண்டிங் ரோ காலம் விட்டிங்கன்னா y2 மைனஸ் y3, அதுதான் இந்த டேர்ம். நெக்ஸ்ட்டு இந்த y1, தட் இஸ் நெக்ஸ்ட்டு இந்த காலம் வைஸ் போயிருக்காங்க. இந்த காலம் x2 எடுக்கிறீங்கன்னா இந்த கரஸ்பாண்டிங் ரோ காலம் விட்டிங்கன்னா வில் கெட் என்ன? ஸோ y1 மைனஸ் y3, அதுதான் இங்கே, ரைட்? அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. அண்ட் தென் ப்ளஸ் x3 இன்ட்டு இந்த காலம் விட்டிங்கன்னா y1 மைனஸ் y2. அப்போ இங்கே நம்ம ஆக்சுவலி மைனஸ்ன்னு எடுப்போம் செகண்ட் டேர்ம், ரைட்டா? அப்போ மைனஸ் ஆஃப் x2 இன்ட்டு, ஸோ அப்போ அந்த x2 ஓட கரஸ்பாண்டிங் ரோ காலம் விட்டிங்கன்னா வில் கெட் வாட்? ஸோ மைனஸ் ஆஃப் x2, தட் இஸ் எரேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ x2, ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் x2 இன்ட்டு, ஸோ இந்த x2 ஓட ரோ காலம் விட்டிங்கன்னா y1 மைனஸ் y3ன்னு வரும். ஸோ இந்த மைனஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே நம்ம y3 மைனஸ் y1 அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம், ரைட்? அவ்வளோதான், சரி, ரைட்? இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. 1/2 டைம்ஸ் x1 y1, x2 y2, x3 y3 எழுதி 1 1 1ன்னு எழுதுங்க. அதாவது அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை எழுதிட்டு இதுக்கப்புறம் டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ண போகிறோம், அவ்வளோதான், ரைட்? நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணுறப்ப நம்பர் ஆஃப் ஜீரோ அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போவோம். அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் 6 என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஊஸ் வெர்டிசஸ் ஆர் 3, 8, -4, 2 அண்டு 5, 1, அவ்வளோதான். ஸோ ஒரு 3 வெர்டிசஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சொல்யூஷன், லெட் x1, y1 நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஃபஸ்ட்டு பாயிண்ட் 3, 8, x2, y2 -4, 2 அண்டு x3, y3 வந்து 5, 1 அப்படின்னு எடுத்தாச்சு. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ், ஃபார்முலா நமக்கு என்ன? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 1/2 டைம்ஸ் del is equal to 1/2 times x1 y1 1, x2 y2 1, x3 y3 1. ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தப்ப டிட்டர்மினன்ட் அப்படின்னு வரப்போ நமக்கு நெகட்டிவ் ஆன்சர்ஸும் வந்திருக்கும். பட் இங்கே நெகட்டிவ் ஆன்சர் வரக்கூடாது, பிகாஸ் இட்ஸ் எ ஏரியா கேனாட் பி அ நெகட்டிவ் வேல்யூ. அப்போ நமக்கு இன்கேஸ் நெகட்டிவ் வந்தாலும் அதை நம்ம ஃபைனலி ஆன்சர் எழுதுகிறப்போ பாசிட்டிவாக எழுதணும், மாடுலஸாக மாற்றி எழுதணும். ஓகே, பிகாஸ் இது வந்து மாடுலஸில் தான் நம்ம ஆன்சர் எழுதுவோம். ஓகே, தென் யுவர் 1/2 டைம்ஸ் வாட் இஸ் யுவர் x1 y1 வேல்யூ 3, 8 மேலே வச்சுருக்கோம். ஸோ அதை எழுதிக்கிட்டேன். x2 y2ஓட வேல்யூ -4, 2, x3 y3ஓட ஆன்சர் 5, 1. ஸோ அது எழுதியாச்சு. தென் தேர்ட் காலம் 1 1 1 அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறேன்.
1/2 காமனாக வெளியில் இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா, இந்த நம்பர் 3 எடுக்கிறீங்கன்னா அந்த 3 இன்ட்டு கரஸ்பாண்டிங் ரோ காலம் விட்டிங்கன்னா ஸோ 1 2s are 2 -1 ரைட் எழுதியாச்சு. அடுத்து செகண்ட் என்ட்ரி போகிறப்ப என்ன பண்ணுவோம், மைனஸ் போடுவோம். ஸோ -8 இன்ட்டு கரஸ்பாண்டிங் ரோ காலம் விட்டிங்கன்னா -4 -5 ரைட் ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த கரஸ்பாண்டிங் ரோ காலம் விட்டிங்கன்னா 1 இன்ட்டு -4 -4 5 இன்ட்டு 2 -10 தட்ஸ் இட். ஸோ அப்போ இதோட ஆன்சர் நமக்கு 1/2 டைம்ஸ் 3 இன்ட்டு இதோட ஆன்சர் 1 -8 இன்ட்டு -9 ப்ளஸ் 1 இன்ட்டு -14. ஸோ 1/2 டைம்ஸ் இதோட ஆன்சர் நமக்கு என்ன 3. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 8 9s are 72 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 14s are 14. ஸோ அப்போ என்ன வருது 1/2 டைம்ஸ் 72 minus 17 அப்போ ஆன்சர் வந்து 61. அப்போ which is 61/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இன்கேஸ் அவங்க கொஸ்டினில் ஏதாவது சென்டிமீட்டர் மீட்டர் கொடுத்துருந்தா சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஏன்னா ஏரியாங்கிறப்ப ஸ்கொயருக்கு யூனிட் தான் வரும். ஸோ அங்கே வந்து நமக்கு எதுவும் கொடுக்காதனால we are just writing it as ஸ்கொயர் யூனிட்ஸ். அவ்வளோதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஓவர் ரைட். தட்ஸ் ஆல் ஃபார் தி எக்ஸாம்பிள் 6. இன்கேஸ் எனக்கு இங்கே நெகட்டிவ் இல்லை, இதை நீங்கள் டிவைட் பண்ணி என்னது 30.5 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதினாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல்லே விட்டுருங்க, no problem right. Then example 7. So find the equation of the line joining point a equal to 1, 3 and b equal to 0, 0. So 2 point using determinant and find k if d is equal to k of 0, d equal to k, 0 is a point such that area of a triangle ABD is 3 square unit. இங்க ரெண்டு விதமான கொஸ்டின் ரைட். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லைன் ஜாயினிங் பாயிண்ட் ஏபிக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ சி என்னன்றதை பற்றி இங்கே பேசலை, ரெண்டு பாயிண்டோட லைன் கொடுத்துட்டு சியை பற்றி பேசலை, அண்டு டின்னு இன்னொரு பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த டி இன் டர்ம்ஸ் ஆஃப் கேல கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கே என்னன்றதை நம்ம ஃபைன் பண்ணோம். அதுக்கு ஒரு இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஏபிடி இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கொடுத்துட்டாங்க 3 ஸ்கொயர் யூனிட். அதிலேருந்து யூஸ் பண்ணி இந்த கே கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ ப்ரொசீட் பண்ணுவோம். சொல்யூஷன் லெட் பி ஆஃப் எக்ஸ் கமா பி பாயிண்ட் எனி ஆன் தி லைன் ஏபி. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த லைன் செக்மெண்ட் ஏபி அப்படின்னு தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணோன்னா 3 வெர்டிசஸ் வேணும் ரைட். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்ரெடி ஏபின்னு ஒன்று இருக்குது, அதில் இன்பிட்வீனில் நான் என்ன பண்ணுறேன் ஒரு பாயிண்ட் பி அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன்னு வைங்க. தென் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் 0? பிகாஸ் இது ரெண்டு லைனுக்கு நடுவில் அந்த பாயிண்ட்டை எடுத்திருக்கோம் ரைட். அப்போ தே ஆர் கொலினியர் ரைட். ஸோ இப்போ த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னா அதோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து நமக்கு என்ன வரும் 0. அவ்வளோதான் ஐடியா. அப்போ 1/2 ஏன்னா நான் அந்த எக்ஸோ என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்காக இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் இது 0? பிகாஸ் பி ஆஃப் எக்ஸ் கமா பி ஒய் பி எனி பாயிண்ட் ஆன் தி லைன் ஏபி, அது ஏதோ ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் அந்த லைனுக்குள்ளேயே லை ஆகிறதுனால தே ஆர் கொலினியராக இருக்கும். அதனால் கொலினியராக இருக்கிறதால ஏரியா மஸ்ட் பி 0. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் x1 y1 0, 0 1, x2 y2 1, x3 y3 அந்த பாயிண்ட் ரைட் இஸ் ஈக்குவல் டு 0 எடுத்தாச்சு. தென் 1/2 டைம்ஸ் 0 into ரைட் ஃபர்ஸ்ட் ரோ வச்சு 0 into கரஸ்பாண்டிங் ரோ காலம் விட்டிங்கன்னா 3 minus y, செகண்ட் ஒன் -0 into கரஸ்பாண்டிங் ரோ காலம் விட்டிங்கன்னா 1 minus x, தேர்ட் ஒன் ப்ளஸ் 1 into இந்த கரஸ்பாண்டிங் ரோ காலம் விட்டிங்கன்னா y minus 3x is equal to 0 ரைட் ஹேண்ட் சைடு. தென் 1/2 into this is totally 0 விட்டுருங்க, இதுவும் 0 விட்டுருங்க. ஸோ ஜஸ்ட் யூ ஆர் கெட்டிங் y minus 3x equal to 0. தென் இந்த 2 அங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 into 0 0 ஆகிடும். ஜஸ்ட் யூ வில் கெட் y minus 3x equal to 0. அப்போ இது ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா y is equal to 3x. ஸோ விச் இஸ் தி ரெக்கார்ட் ஈக்குவேஷன் ரைட் ஆஃப் லைன் ஏபி. அந்த லைன் ஏபியோட ஈக்குவேஷன் என்னென்னா y equal to 3x ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்சோ கிவன் தி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி இஸ் 3 ஸ்கொயர் யூனிட். அப்போ ஏபிடி ட்ரையாங்கிளோட ஏரியா அப்போ 1/2 டைம்ஸ் ஏவோட பாயிண்ட்டு 1 அண்ட் பியோட பாயிண்ட்டு 1 டியோட பாயிண்ட், ஏன்னா ஏபிடி அந்த ஆர்டரில் எடுத்துக்கிறோம் ஏபிடி. ஸோ ஏபிடி 1 1 1 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இது போடணும் நம்ம. ஏன்னா கே வேல்யூ அவங்க கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா திஸ் மைட் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ரைட் -3 இப்படி வரலாம். ஏன்னா இந்த கான்ஸ்டன்ட் என்ன வேணா இருக்கலாம், ப்ளஸ்லேயும் இருக்கலாம் மைனஸ்லேயும் இருக்கலாம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கிறோம். இந்த ஒரு கொஸ்டின்கே இதை பண்ணுவோம் ரைட். இன்கேஸ் அவங்க கே வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அப்படின்னா
இதை நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீன்னு எடுக்கணும். ஏன்னா இந்த கே வந்து ப்ளஸ்ஸும் வரலாம் மைனஸும் வரலாம், அதுதான் ஐடியா. ஓகே, தென் 1/2 டைம்ஸ் 1 into, ஸோ இந்த கரஸ்பாண்டிங் ரோ காலம் விட்டிங்கன்னா 1 into 0 minus 0 into 1 which is 0 minus 0. நெக்ஸ்ட் இந்த என்ட்ரி போகிறீங்கன்னா -3 into கரஸ்பாண்டிங் காலம் ரோ விட்டிங்கன்னா 0 minus k. அடுத்து என்ன +1 into கரஸ்பாண்டிங் ரோ காலம் விட்டிங்கன்னா 0 minus 0 is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. அவ்வளோதான். அப்போ நமக்கு ஃபைனல் என்ன வருது, இது டோட்டலி 0 விட்டுங்க, இதுவும் இந்த என்ட்ரியும் 0, ஸோ அந்த ரெண்டும் கேன்சல். அப்போ என்ன வரும், -3 into -k மட்டும் வரும், which is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 எடுக்கிறோம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் 3k equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 6, ரைட்? சரி, ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. ஸோ இங்கே ஒரு எக்ஸ் இருக்குல்ல, சரி, இங்கே ஒரு 1/2 இருந்ததில்ல ஃப்ரண்ட்டில், ஸோ அந்த 1/2 மிஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். இங்கே 1/2 into திஸ், அப்போ அந்த 2 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இட் பிகம்ஸ் என்ன 6. ஸோ அப்போ 3k equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. ஸோ இவர் கே வேல்யூ அந்த 3 இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா k is nothing but ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. அப்போ இந்த k பிளேஸில் நம்ம +2 போட்டாலும் சரி -2 போட்டாலும் சரி, வில் கெட் தி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் நத்திங் பட் 3. அவ்வளோதான் ஐடியா. ஓகே, ஸோ அப்போ அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கணும். பட் இந்த மாதிரி k வேல்யூ கேட்டாலே we have to change that as, that is ஏரியா அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ப்ளஸ் ஆர் மைனஸில் வேல்யூவாக எழுதிக்கணும், ரைட்? ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின், அண்டு தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் 4.2, ரைட்? ஸோ இதோட வந்து இந்த கொஸ்டின் முடிஞ்சுது. அண்ட் தென் இந்த வீடியோ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்கமிங் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 4.2 வந்து சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.